விஜயுடைய பதவியேற்பு அப்படின்றது தள்ளி போகும், மேலும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, விஜய் காங்கிரஸோட அவர் ஆதரவு கேட்டதை பாஜகவும் ரசிக்கல. அதே போல காங்கிரஸ் திமுகவில் இருந்து வெளியேறது திமுகவும் ரசிக்கவில்லை, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஸோ வேறு விதமான கணக்குகள்லாம் தற்போது பேசப்படுகின்றன. காங்கிரஸ் திமுகங்கிறது உரசல் ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்தது தானே. தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு முடிவு வருங்கிறது ஒன்றும் ஆச்சரியமான முடிவாக இல்லை, ஆச்சரியமா இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இதில் காங்கிரஸை எப்படி விட்டுருவாங்க? பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப சாதுரியமாக எங்களை கூட்டணியை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இந்த கோல்டு வார் அப்படின்றது நடக்குது. யாருமே பெருசாக ஓப்பனாலாம் யாருமே பேசல. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த செக் வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இதில் பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டுக்கான ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல விஜய் நகருகிறார் அப்படின்னும் போது அதை பிஜேபி விரும்பவில்லை. நீங்கள் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்னா இவ்வளவு ஆண்டு காலம் அது திமுக தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த இடத்த விஜய் ரீப்ளேஸ் பண்றாரு, விஜயோட காங்கிரஸ் சேர்றாங்க. அதுக்கப்புறம் இடதுசாரிகள் வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் விசிகே, இவங்க எல்லாமே இவங்களை பைண்ட் பண்ணக்கூடிய அஜெண்டா ஒரு ஒற்றை விஷயம் என்னன்னா ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது காங்கிரஸ் ஓப்பனாகவே கம்யூனல் ஃபோர்ஸஸை நாங்கள் தள்ளி வைக்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ டிக்ளேர் பண்ணும்போது ஒரு புது ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் தமிழ்நாட்டில் வரதை பிஜேபி விரும்பவில்லை. மாறாக பிஜேபி என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸை வெளியேற்றுங்க, காங்கிரஸோட தேவையில்லை, நீங்கள் ஏடிஎம்கேவோட போய் அலையன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது ஒரு விதமான. அதிமுகவில் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்களே, நாங்கள் இப்படி ஆதரிக்கக்கூடிய பேச்சே எழல, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கிறார். அது எல்லாமே வெளியே ஊடகங்களில் பேசுறது. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த பெர்மியூட்டேஷன் காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பேக்டோரில் சில விஷயங்கள் என்பது நடக்கிறது. இப்போ அதனால தான் கவர்னரை போய் பார்க்கும்போது ஷாம் சார் சொன்ன மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காரா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் கவர்னர் பார்க்க வேண்டும்.